லேசான காரியம். சாதாரண களி மண்ணை பிசைந்து அந்த மண்ணிலே மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசி துவாரத்திலே ஆவியை பொழிந்து உயிரை கொடுத்து அந்த மண்ணுக்கு சதையையும் இரத்தத்தையும் கொடுக்கின்ற காரியம் என்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. திருமணம் என்ற பந்தத்திலே இணைந்திருக்கின்ற எங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பது என்பது லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுடைய உடலை உள்ளத்தை முழுமையாக அறிந்தவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. குழந்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா விதமான குறைகளையும் தடைகளையும் எங்களிடமிருந்து தூக்கி எறிந்து எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவது என்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மன்னான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கரு லேசான காரியம். லேசான காரியம் உமக்கரு லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கரு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை பார்த்து சிறுமி சாகவில்லை உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லி இறந்த சிறுமியை உயிர்த்தெழச் செய்தது என்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. தொழு நோயாளர்கள் உம்மை நோக்கி வந்த பொழுது அவர்கள் நோயை குணப்படுத்தி மகிழ்ச்சியோடு அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைத்தது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பார்வையற்ற மனிதன் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்திய பொழுது அவனை திரும்பி பார்த்து அவனுக்கு பார்வையை கொடுத்தது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. முடக்குவாதம் முற்றவன் மனிதனை எழுந்து நடந்து போ, உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்று சொல்லி அவனை அக்களிப்போடு ஆனந்தத்தோடு நடனமாடி செல்ல வைத்தது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என்னுடைய திருமண வாழ்க்கையிலே உமக்கு குழந்தை செல்வத்தை தருவது என்பது லேசான காரியம் ஆண்டவரே. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் என்னுடைய திருமண வாழ்க்கையை குழந்தை செல்வத்தால் ஆசீர்வதிப்பது என்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. குழந்தை வரத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆண்டவரே. அது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன்,
யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கடலில் நம்பிக்கையில் தவறி விழுந்த தம்முடைய சீடனை உயர்த்தியது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. சாதாரண மனிதனாகிய தாவீதை இஸ்ராயேல் மக்களின் மாபெரும் அரசனாக அரியணையிலே அமரச் செய்தது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என்னுடைய துன்பத்தை போக்குவதும் என்னுடைய கண்ணீரை துடைப்பதும் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. வல்லமையான தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை ஏற்படுத்துவது என்பது லேசான காரியம் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற என்னை ஆசீர்வதித்து நான் சந்திக்கின்ற அவமானங்களிலிருந்து இழி பேச்சுக்களிலிருந்து எனக்கு விடுதலையை தருவது என்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அந்த காரியத்தை இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே. நற்கருணை ஆராதனையிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு குழந்தை வரத்தை தாரும் ஆண்டவரே. இடறிய மீனவனை சீடனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீடனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு எல்லாமே லேசான காரியம் ஆண்டவரே. மனிதர்களுக்கு கடினமாக இருக்கிறது எல்லாமே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவது லேசான காரியம் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ராயேல் மக்களை வழி நடத்தியது லேசான காரியம் ஆண்டவரே. பாலைவனத்திலே மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்து இஸ்ராயேல் மக்களின் பசியை போக்கியது லேசான காரியம் ஆண்டவரே. சாதாரண பாறையிலிருந்து தண்ணீரை பாய்ந்தோட செய்து இஸ்ராயேல் மக்களின் தாகத்தை தணித்தது என்பது லேசான காரியம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னை ஆசீர்வதிப்பது என்பதும் லேசான காரியம் ஆண்டவரே. பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே திருமணம் என்ற வரனை கொடுத்திரே ஆண்டவரே. அந்த திருமணத்தின் நிறைவாக குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரை இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தூய ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு தம்பதியரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் கன்னி மரியாள் மீது இறங்கி வந்த பொழுது கன்னியாக இருந்த அந்த மரியாள் தாய்மை பேற்றை அடைந்தது போல இறை மகனை கருத்தரித்து இந்த உலகத்திலே பெற்றெடுக்கின்ற இறைவனின் தாயாக உயர்ந்தது போல அதே ஆவியானவருடைய வல்லமையினால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நிரப்பி அவர்களும் தாய்மை பேற்றை அடையக்கூடிய அருளையும் ஆசுரையும் இந்த நேரத்திலே தாரும் ஆண்டவரே. அது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஒரு நொடி பொழுதிலே குழந்தை செல்வத்தை கொடுப்பது என்பது லேசான காரியம் ஆண்டவரே. வயதாகிவிட்டது, கற்ப பைக்கு வலுவில்லை, ஆற்றல் இல்லை,
கருவை தாங்குகின்ற சக்தி இல்லை என்று மருத்துவர்கள் கை விட்டுவிடலாம் ஆண்டவரே. ஆனால் வலுவிழந்த கருப்பைகளுக்கு வலுவையும் ஆற்றலையும் மீண்டும் தருகின்ற, குழந்தையை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை தருகின்ற வல்லமை கொடுப்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நூற்றுவர் தலைவன் சொன்னானே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய ஊழியன் இந்த நொடிப்பொழுதிலே குணமாவான். ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் குணம் அடைவான் என்று சொன்னானே. அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. இதோ உனக்கு நான் குழந்தை வரத்தை கொடுத்து விட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. இதோ நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. இதோ உன்னுடைய கற்பத்தின் கனியை நான் திறந்து விட்டேன் என்ற அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை இந்த நேரத்திலே சொல்லும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, வல்லமையான வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தை, அற்புதமான வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. தாங்க முடியவில்லை ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் எவ்வளவு அவமானங்கள், வேதனைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுத்து இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அண்ணாவை போல மனம் கசந்து அழுது புலம்புகின்றார்கள் ஆண்டவரே. மடி பிச்சையை தாரும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஒரே ஒரு குழந்தையை தாரும். அம்மா என்று அழைக்கின்ற ஒரு வரத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா என்று அழைக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த மழலை பேச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரை இந்த நேரத்தில் உம்முடைய அருளால் நிரப்பும் ஆண்டவரே. அன்பின் கரத்தினாலே, ஆசீர்வாதத்தின் கரத்தினாலே, வல்லமையின் கரத்தினாலே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற கரத்தினாலே ஒவ்வொரு தம்பதியரையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய தாயும் எம்முடைய தாயுமான அன்னை மரியாவுடைய வல்லமையான பரிந்துரையின் வழியாக குழந்தைக்காக ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தூய் ஆவியின் வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பி அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது மல்லடிகளாக அல்லாமல், குழந்தை இல்லாத தம்பதியராக அல்லாமல், குழந்தை வரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, பெற்றோராக உடைய குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் கொடுத்து இந்த பேராலயத்திலிருந்து, இந்த புனித இடத்திலிருந்து இவர்களை அனுப்பும் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் நிரப்பும், உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் இந்த நேரத்தில் உடைய திரு கரத்தினால் தொடும் ஆண்டவரே. அன்று எத்தனையோ நோயாளிகளை உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்த பொழுது முடக்கு வாதமுற்றோர், கை சூம்பியோர், காது கேளாதோர், பேச்சிழந்தோர், தீ ஆவியினால் பீடிக்கப்பட்டோர், பார்வையற்றோர் என்று எத்தனையோ நோயாளிகளை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்த பொழுது ஒவ்வொருவரையும் ஒரு வார்த்தையினால் குணப்படுத்தினீர். ஒரே ஒரு தொடுதலினால் குணப்படுத்தினீர் ஆண்டவரே. அதே ஒரு வார்த்தையை சொல்லி அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நோயாளிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். வலுவிழந்த நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் வலுவையும் ஆற்றலையும் சக்தியை இந்த நேரத்தில் தாரும் ஆண்டவரே. உடல் நோயினால் இங்கு வந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு குடும்பங்களுக்கு செல்லக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நேரத்தில் தாரும் ஆண்டவரே. உருக்கத்தோடு ஜெபிக்கின்ற, நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற, விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற, ஆழ்ந்த பக்தியோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும், தொடும், குணப்படுத்தும், உம்முடைய அருளால் நிரப்பும் ஆண்டவரே. பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். குறைகளோடு வந்தவர்கள் நிறைவோடு சென்றார்கள் என்று நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஆண்டவரே. எவ்வளவோ குறைகளோடு உம்மிடத்தில் வந்தவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சென்றது போல இதோ இங்கு குறைகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும்
நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிறைவான அருள் வரங்களோடு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு அருளையும் ஆசிரையும் நேரத்தில் தாரும் ஆண்டவரே. உம்முடைய தாயும் எம்முடைய தாயுமான தாய் மரியாவுடைய வல்லமையான பரிந்துரையின் வழியாக இங்கு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி இவர்கள் அனைவரையும் ஆசீர்வாதத்தின் மக்களாக, அருட்பொழிவின் மக்களாக, அபிஷேகத்தின் மக்களாக, அருள் வரங்களை பெற்ற மக்களாக இவருடைய வீடுகளுக்கு அனுப்பி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வளமையோடு செழுமையோடு வாழச் செய்யும் ஆண்டவரே. நீதிமான்களுடைய வாழ்க்கை என்பது ஆற்றங்கரையோரம் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாக இருக்கும் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தின்படி இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இவருடைய வாழ்க்கையானது ஆற்றங்கரையோரம் நடப்பட்ட மரத்தை போல செழிப்போடும் பசுமையோடும் இருக்க தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையான உன்னதமான அற்புதமான ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென், 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 ஆமென். மாண்புயர்ந்திடம் பாடி இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெறுவோம். அருளது மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானில் நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு,
என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயினுடைய பேராலயத்திலே இந்த புதுமை இரவு ஜெப வழிபாட்டை நமக்காக நடத்தி கொடுத்தவர், நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்து நம்முடைய பேராலயத்தில் ஜெபமாலையும் திருப்பலியையும் இப்பொழுது இந்த புதுமை இரவு ஜெப வழிபாட்டையே மிகவும் சிறப்பாகவும் எளிமையாகவும் நல்ல கருத்துக்களை கொடுத்தும் குழந்தை இல்லாத தம்பையினர் குழந்தை வர வேண்டி ஜெபித்து நமக்காக ஆண்டவிடம் இறை ஆசிரியை பெற்று தந்தவர் அருள்பணி கில்பர்ட் ராஜ் மரியன்னை ஊழியர் சபையை சார்ந்தவர். இவர் ஜெகன்மாதா இல்லத்திலே பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றார் திருச்சியிலே. ஆகவே இவரை நம்முடைய அதிபர் தந்தை சார்பாகவும் துணை அதிபர் தந்தை சார்பாகவும் அனைத்து அருள் தந்தைகளின் சார்பாகவும் இறை மக்களின் சார்பாகவும் இவருக்கு நன்றி கூறி அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளிலே இந்த புதுமை இரவு ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து இறை மக்களுக்கும் நன்றி கூறி அன்னை மரியாள் வழியாக கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் இந்த புதிய மாதத்தை அன்னையின் பாதத்தில் வைத்து தொடங்குவோம். பூலோகம் போற்றும் பூண்டி அன்னை நம் ஒவ்வொருவரையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். அனைவருக்கும் வெளியிலே டீ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அதை பருகிவிட்டு செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. அமைதி பிறந்தது நம் அமளி அன்னையால், அன்பு மரி மாதாவை போற்றி பாடு. பூலோகம் போற்றும் மரி மாதா வாழ்க, பூண்டி கோவில் கொண்ட தாயே வாழ்க. ஜென்மராக்கினியே என்றும் வாழ்க, ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க. பூலோகம் போற்றும் மரி மாதா வாழ்க, பூண்டி கோவில் கொண்ட தாயே வாழ்க. ஜென்மராக்கினியே என்றும் வாழ்க, ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க. ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதியே, ஏங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கன்னி மரியே. ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதியே, ஏங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கன்னி மரியே. பட்டு வண்ண மலரே பரிசுத்த ஒளியே,
புதுமைகள் வழியும் புண்ணிய நதி உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே தங்க நிலவு தரணி வந்தது நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது ஜெகத்தினை ஆட்சி செய்யும் ஜென்மராக்கினி வெற்றி பெற அருள் தரும் அன்பு அன்னை நீ ஜெகத்தினை ஆட்சி செய்யும் ஜென்மராக்கினி வெற்றி பெற அருள் தரும் அன்பு அன்னை நீ நம்பிக்கையின் ஊற்றே நலம் தரும் சுடரே நல்வழி காட்டும் நட்சத்திர விளக்கு உன் பார்வை போதுமே சேரும் இன்பமே உன் பார்வை போதுமே சேரும் இன்பமே தங்க நிலவு தரணி வந்தது நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது